நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இருக்குது, என்ன சமைக்கலான்னு தெரியல. இந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் நான் பிச்சு எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டேன். என்ன சமைக்கலாம்? ஐடியா, சூடாக ஆனியன் சமோசா செய்யலாம் இன்னைக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம மாடுங்கள்லாம் பில் மேய்ஞ்சிட்ருக்கு, மழை வரத்துக்குள்ளே இதெல்லாம் உள்ளே பிடிச்சி கட்டிடணும். மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு வாழை இலை போட்டு ஒரு 3 மணி நேரம் மூடி வச்சிடலாம். அப்புறம் நம்ம இன்னைக்கு ஆனியன் சமோசா செய்ய போகிறோம், அதனால் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு பாத்திரத்தில் போட்டு கூட க்ரீன் சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், சால்ட்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு அதையும் வாழை இலை போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து நம்ம ஊற வச்சதை எடுத்து உருட்டி இன்னும் 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. எடுத்து சின்ன சின்ன ரோலாக உருட்டிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து உருட்டிட்டு சட்டி மேலே போட்டு கொஞ்சமாக காஞ்சி ப்ரௌன் கலரில் வந்தாட்டி எடுத்து ஒவ்வொன்றா விரித்து எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை இறக்கிட்டு எண்ணெய் சூடு பண்ணுறதுக்காக சட்டி வச்சு அதில் ஆயிலை ஊற்றி வைக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சு ஒவ்வொன்றா சேர்த்து இப்படி வரணும், அப்போ தான் சமோசா நம்மளுக்கு நல்லா வரும். அது சைட்லலாம் கட் பண்ணிட்டு நீளமாக வெட்டி வச்சுக்கலாம். அது தனித்தனியாக எடுத்து வச்சு நம்ம மசாலாவையும் எடுத்துக்கலாம். நம்ம அதை இது பண்ணுறதுக்கு பசை மாதிரி மைதா மாவு கலக்கி வச்சுக்கணும். கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அது சமோசா மாதிரி செஞ்சு அதில் கொஞ்சமாக மசாலா வச்சு இப்போ மைதா மாவு பேஸ்ட்டை தடவிட்டு அப்புறம் மூடி
ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, குயிக்காக செஞ்சிடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு சமோசாவாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு அதை நல்லா திருப்பி விடலாம். அப்போ தான் நல்லா வேகும். 2 சைடு திருப்பி விடுங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ சமோசா எடுத்துக்கலாம். இன்னும் இருக்கிற சமோசாலாம் போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா சமோசாவும் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த இதில் சமோசாலாம் அடுக்கி வச்சிடலாம். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் எடுத்து சமோசா மேலே போட்டு விட்டுறலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அதுலேயே சின்னதாக ஒரு க்ரீன் சில்லி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமான வாட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு எம்மியான சமோசா ரெடி. அது கூடவே கொஞ்சம் ஆனியன் வச்சுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் பெரிய பாத்திரத்தில். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்